இந்தியா தென்னாப்பிரிக்காவுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி டிசம்பர் 26ஆம் தேதி தொடங்க இருக்கு. இந்த நிலையில இந்த போட்டி தொடர்பா கருத்து தெரிவிச்ச தென்னாப்பிரிக்கா முன்னாள் வீரரான ஏபி டிவிலியர்ஸ், இந்திய அணிக்கு தென்னாப்பிரிக்காவை அதோட சொந்த மண்ணிலேயே வீழ்த்த நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஷமி இல்லனா கூட பும்ரா, சிராஜ் மாதிரியான சிறந்த வீரர்கள் இருக்காங்க. இந்திய அணியோட பவுலிங் யூனிட் சிறப்பாவே இருக்கு. இதுவே தென்னாப்பிரிக்காவை வீழ்த்த போதுமானதுன்னு சொல்லியிருக்காரு டிவிலியர்ஸ். 1992 இருந்து தென்னாப்பிரிக்காவில் நடந்த டெஸ்ட் போட்டிகள்ல தென்னாப்பிரிக்காவை இந்திய அணி ஜெயிச்சதே இல்லங்கிற நிலையில இந்த முறை தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி இந்திய அணி சாதனை படைக்குமாங்கிற எதிர்பார்ப்புல இருக்காங்க ரசிகர்கள். தோனியோட கடைசி சீசனா 2024 IPL இருக்குமாங்கிற கேள்விக்கு பதிலளிச்சிருக்காரு CSK அணியோட நிர்வாக இயக்குனர் காசி விஸ்வநாதன். இது தொடர்பா பேசின காசி விஸ்வநாதன், தோனியோட கடைசி சீசன் எதுங்கிறது தொடர்பா நாங்க சொல்ல முடியாதுன்னோ அத பத்தி அவரே சொல்லுவார்னு சொல்லியிருக்காரு. மேலும் 10 நாள்ல IPLக்கான நெட் பிராக்டிஸ தோனி தொடங்க இருக்காருன்னு சொல்லியிருக்காரு. நியூசிலாந்து அணியோட முன்னாள் வீரரான சைமன் டவுல், நீண்ட காலமா நான் பார்த்த வீரர்கள்ல மிகவும் தன்னலமற்ற இந்திய வீரரா ரோஹித் சர்மா இருக்கிறதா சொல்லியிருக்காரு. மேலும் ரோஹித் சர்மா இந்திய அணியோட வெற்றிக்காக தன்னால முடிஞ்ச அனைத்தையும் செஞ்சிருக்காருன்னு சொல்லி ரோஹித்தை பாராட்டியிருக்காரு சைமன் டவுல். உங்களுக்கு பிடிச்ச IPL டீம் எதுங்கிற கேள்விக்கு பதில் சொன்ன KL ராகுல், நான் பெங்களூரை சேர்ந்தவன், அதனால IPL ஆரம்பிச்ச காலத்துல RCB அணிக்கு விளையாட ஆசைப்பட்ட மாதிரியே 3 ஆண்டுகள் RCBக்காக விளையாடினேன். என்னதான் நான் இப்போ வேற அணிக்கு விளையாடினாலும் என் மனசுக்கு நெருக்கமான அணினா அது RCB தான் சொல்லியிருக்காரு KL ராகுல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.